அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் பிரம்மோற்சவமானது இந்த வருஷம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மணி கொடியேறிச்சு காலையில். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருட சேவையானது நேற்று நடந்தது. அந்த தண்டு உடைய பிரச்சனையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். ஏன்னா அந்த தண்டு வந்தது வந்துட்டு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி திருவொற்றியூர் தியாகராஜசாமி கோயிலில் வந்துட்டு நடக்கிறப்ப தண்டு உடஞ்சிது. அந்த தண்டானது திருவொற்றியூர் வடுவுடையம்மன் கோயிலில் வந்துட்டு வாங்கி கொடுத்த தண்டு. அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகன்றதுனால 16 வருஷமாக வந்துட்டு அந்த தண்டுக்கு எதுவுமே வேப்பனே எதுவுமே வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் வந்துட்டு பலமுறை வந்து கேட்டு பார்த்துட்டோம், எந்த ஒரு இதுவும் கவர்மெண்ட் சார்பிலேருந்து எங்களுக்கு எதுவும் வரலை. நேற்று வந்துட்டு கருட சேவையில் கரெக்டாக பெருமாள் கோயிலில் வந்துட்டு வளம் வந்துட்டு கரெக்டாக கோபுரப்படி ஏறுறப்போ கரெக்டாக பின்னாடி இருக்கிற 4வது பக்கத்தில் இருக்கிற தண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் சைடில் கூட கிடையாது, சென்டரில் தண்டு முறிஞ்சதுனால பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் கண்ணத்தாண்டியும் அதுக்கப்புறமா தோலில் ஒரு சிலருக்கு முட்டியாண்டு வந்துட்டு பலத்த காயம் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து பிரஸ் நிருபர்கள் எல்லாரும் வந்துட்டு நேற்று தண்டு உடஞ்சி பெருமாள் வந்துட்டு கருட சேவையோட கீழே விழுந்தார். மேலே வந்துட்டு 2 அர்ச்சகர் இருந்தாங்க, அவங்களும் வந்துட்டு கீழே விழுந்தாங்க. அதுக்கப்புறமா சாமி தூங்கினவங்களாம் வந்துட்டு உடனே வந்துட்டு கூட இருந்து தூக்கி அவங்கள வந்துட்டு மேலே நிற்க வச்சோம். பெருமாளையும் வந்துட்டு அதுக்கப்புறமா தூக்கி நிற்க வச்சுட்டு கருடாழ்வாரை வந்துட்டு கை தாங்களாக வந்து கூட்டிகிட்டு வந்து கோபுரத்தாண்டை வச்சோம். அதுக்கப்புறமா வந்துட்டு கன்சாமி கோயிலில் வந்துட்டு நாங்கள் ஸ்ரீபாத்தாயிங்களே வந்துட்டு போயிட்டு எங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சார்பில் எதுவும் கிடையாது, நாங்கள் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு ஸ்ரீபாத்தாயிங்க சார்பில் வந்துட்டு கன்சாமி கோயிலேருந்து தண்டு எடுத்துக்கின்னு வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு நேற்று தண்டு கட்டி பொதுமக்கள் நேற்று வந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஸ்ரீபாத்தாயிங்க வந்துட்டு உயிர் என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம தூக்கணுன்றதுக்காக தண்டு எடுத்து வந்து ஏற்றி நேற்று ட்ரக்கில் வந்துட்டு சுற்றி எடுத்துன்னு வந்தோம் கருட சேவை. அதை தொடர்ந்து வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஜேசி மேடம் முல்லைன்றவங்க வந்துட்டு இன்றைக்கி வந்தாங்க. நான் வந்துட்டு செக் பண்ண போகிறோம், இது மாதிரி வந்துட்டு தண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகத்துக்கு தெரியும், ஸ்ரீபாத்தாயிங்க சங்கத்துக்கு யாருக்கும் தெரியாது. நாங்கள் வந்துட்டு உள்ள சாமி தூக்கிட்டு அசதியில் வந்துட்டு தூங்குறதுக்கு எங்களுக்கு இடம் கூட கிடையாது. தாயார் சன்னதியில் படுத்துக்கின்னு இருந்தோம் எல்லாருமே. இங்கே யாரும் படுக்காதீங்க, எழுந்து போங்க, இதுமாதிரி ஜேசி மேடம் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம், சரி மேடம் வராங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு வரவங்க எல்லாருமே, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு 10 நாள் இங்கே வேலை வெட்டியெல்லாம் வந்துட்டு தூங்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு வசதி கூட இங்கே கிடையாது. சரி பெருமாளை தூங்குறதுக்காக இங்கே நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஸ்ரீபாத்தாங்க சார்பில் 4 மூலக்காரங்களும் தலைவர் வந்துட்டு ஜேசி மேடம் உள்ளே தண்டு செக் பண்ண போனப்போ வந்துட்டு உள்ளே போய் செக் பண்ணோம். அப்போ வந்துட்டு கூட நாங்கள் இருந்தோம். அப்போ வந்துட்டு ஜேசி மேடம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் என்ன சொன்னோம், பப்ளிக்லேருந்து எல்லாமே வந்துட்டு தண்டு நாங்கள் வந்துட்டு விட்டுட்டா மாரி வந்துட்டு எங்களை நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்துட்டு எங்கள் மூலக்காரங்கள்கிட்டேருந்து எல்லார்கிட்டையுமே வந்துட்டு இதுமாரி நீங்கள் ஜேசி மேடம் வந்தாங்க, அதுக்காக அவங்க கூட வந்துட்டு எங்கள் தலைவர் 4 மூலக்காரங்க இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் யார் உள்ளே வருதுன்னு கேட்டாங்க. நாங்கள் வந்துட்டு ஸ்ரீபாத்தாங்க சங்கத்தில் வந்துட்டு 3வது தலைமுறை தூக்கின்னு இருக்கோம் இப்போ இருக்கிற வயசு வரைக்கும், என்ன மேடம்னு கேட்டதுக்கு உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நாங்கள் என்ன பண்ணோம், வெளியே வந்துட்டு சக்கரத்தலைவர் சன்னதியாண்ட நின்று இருந்தோம். அப்போ வந்துட்டு இங்கெல்லாம் உட்காராதீங்க வெளியே போங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்துட்டு என்ன சொன்னோம், வெளியேதுங்க மேடம் நாங்கள் போனோம், இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ஏன் உட்காரக்கூடாது, நாங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டோம். கோரிக்கையை அவங்க கேட்கறதுக்கு தயாரே இல்லை. ஆனாலும் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இதுமாதிரி எங்களுடைய வாகன மண்டபம் வந்துட்டு கட்டி 100 வருஷம் ஆகுது, அதில் வந்துட்டு மேலே ஓடுலேருந்து எல்லாமே உடஞ்சிருக்குது, அதுக்கு வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். உள்ளே வந்துட்டு ஒரு 1.5 அடிக்கு வந்துட்டு தண்ணி தேங்குது மழை பெஞ்சதுன்னா, அதனால் வாகன மண்டபம்லாம் போகுது. இது வரைக்கும் அரசாங்கத்தால் வந்துட்டு எந்த ஒரு வாகனமும் வந்துட்டு இந்த இடத்துல சரி செய்யலை. எல்லாமே டோனருக்கு மூலியமாகவும் உபயதாரர் மூலியமாக தான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. நாங்கள் கேட்டதுக்கு வந்துட்டு அதெல்லாம் அரசாங்கத்துடைய வேலை, நீங்கள் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 10 நாள் நாங்கள் வந்துட்டு சாமி தூக்கணுன்றதுக்காக வரோம். தண்டு நேற்று உடஞ்சிது, அதில் யாருக்குன்னா சேதம் ஏற்பட்டிருந்தாலும் எதுனா இருந்திருந்தாலும் நேற்றுக்கு இது மாதிரி ஆக்ஷன் இருந்திருக்குமான்றது தெரியல. இன்றைக்கி வந்து கேட்டதுக்கு இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை கிடையாது, இது எங்களுடைய பிரச்சனை. நாங்கள் கேட்டது என்னென்னா, உள்ளே இருக்கிற தண்டுலேருந்து ஒரு எல்லா வாகனமும் வந்துட்டு கடந்த காலத்துலேருந்து இல்லாமல் ஒரு 100 வருஷத்துக்குமா வந்துட்டு இருக்கிறது எல்லாமே தண்டுலேருந்து எல்லாமே. ஆனால் வந்துட்டு அதை ஒழுங்கான பராமரிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. வாகன மண்டபத்துக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் கேட்டதுக்கு வந்துட்டு அதெல்லாம் எங்களால் முடியாது, நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுனாங்க. இது வரைக்கும் எத்தனையோ ஈவோக்கள் கிளர்க்கிலேருந்து எல்லாருமே இருந்திருக்காங்க. இது வரைக்கும் ஸ்ரீபாத்தாயிங்க சங்கத்துங்களை வரவங்களை வந்துட்டு கேவலமாகவோ இல்லை தாழ்த்தி வந்துட்டு பேசுனது கிடையாது. எங்கள் வேலை என்னவோ எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கொன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுனாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீபாத்தாங்க தலைவர் வந்துட்டு திருப்பி போய் கேட்குறாரு, இதுமாரி இருக்குது, ஓடுலாம் உடஞ்சிருக்குது, நீங்கள் அதை மாற்றுக்குன்னு சொல்லி கேட்குறப்போ இவங்களாம் எங்கேயா கொடுத்துனுக்குறாங்க, இவங்களுக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்துட்டு இன்றைக்கும் சொல்கிறோம், என்றைக்கும் சொல்கிறோம், ஸ்ரீபாத்தாங்க சங்கம் வந்துட்டு இந்த கோயிலுக்காக எவ்வளோ வந்துட்டு உழைப்புலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். நாங்கள் இந்த இடத்த கேட்டதுக்கு வந்துட்டு ஓட்டுலேருந்து எல்லாத்தையும் மாற்றுக்குன்னு சொன்னது கேட்டதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு வாகனமும் வந்துட்டு பழங்காலத்துது, இதை இப்போ புதுப்பிக்கணும்னா வந்துட்டு அதுக்கு சரியான செய்கிற ஆளுங்க கூட கிடையாது. இதை வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு முயற்சி எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு போனதுக்கு எங்களை தரக்குறைவாக பேசினாங்க.
இதை வந்துட்டு நாங்கள் நிருபருங்க கேட்டாங்க, அதுக்காக வந்துட்டு நாங்கள் இந்த விஷயத்த சொல்கிறோம். நாங்களும் வந்துட்டு ஸ்ரீபாத் சங்க தலைவர் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க ஈவோட்லேருந்து எல்லார்கிட்டே பேசினாங்க. அதுக்கு வந்துட்டு ஸ்ரீபாத் சங்க தலைவர் என்ன சொன்னார், சரி நம்ம இவங்க இது மாதிரி பேசுறாங்க, அவங்களுக்கு தான் கடவுள் இதை பற்றி மரியாதை இல்லாமல் பண்ணுறாங்க, நம்ம அதை பண்ணக்கூடாது. ஏன்னா பிரம்மோற்சவத்தை நம்பி வெளியே கை கால் விழுந்தவங்க, நடக்க முடியாதவங்களாம் வீட்டில் எத்தனை பேர் படுத்துன்னு இருக்காங்க, அவங்க பெருமாளை பார்க்கணும். ஏன்னா 16 வருஷத்துக்கு அப்புறமா முதல் பிரம்மோற்சவம், இந்த பிரம்மோற்சவம் எல்லாரும் பார்க்கணும். அதுக்காக நம்மளுக்கு எந்த இது அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம வெளியே போயிட்டு சாமியை ஊர்வலம் எடுத்துன்னு வரலான்னு சொல்லிட்டு சங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சாமி தூக்குதப்போ. இது வரைக்கும் இந்த கோயிலில் இருக்கிற கிளர்க்கில் இருந்து, இந்த கோயிலில் இருக்கிற ஈவோல இருந்து யாருமே வந்துட்டு எங்களை பற்றி ஒரு அடிப்பட்டதா என்னன்ற ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்புறமா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகளும் வந்துட்டு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம், கும்பாபிஷேகத்தப்பே சொன்னோம், தண்டு வந்துட்டு சரியில்லை, அதை மாற்றுங்க, உள்ளலாம் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னோம். அது இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அதோடைய விளைவு தான் நேற்று நடந்தது. இப்போவும் பெருமாள் மேலே நம்பிக்கை இருக்குதா இல்லையான்றது தெரியாமல் தான் இருக்காங்க அரசாங்கம். ஆனால் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்லுவாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஸ்ரீபாத் சங்க சார்பில் தூக்கின்னு வந்தோம். அதில் வந்துட்டு 2 அர்ச்சகர்களும் மேலே இருந்தாங்க. அதில் வந்துட்டு தண்டு உடையாமல் கீழே விழுந்திருந்து அவங்க கை கால் முடிஞ்சிருந்தா இந்த சொல்லுவாங்களா? அதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. எங்களுடைய உயிர் மாரி தான் அவங்களுடைய உயிரும். அவங்களும் வந்துட்டு நல்லபடியாக வெளியே போயிட்டு வருவோன்ற நம்பிக்கையில் தான் அவரும் வந்துட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் வந்துட்டு தண்டு உடைய இது மாதிரி இது ஒழுங்காக பராமரிக்காதனால இது மாதிரி நடந்தது. அது எங்களுக்கு தெரியலண்ணா. எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஸ்ரீபாத் சங்கத்துக்கு வந்துட்டு எல்லாருக்கும் சொன்னது தான், தண்டு உடைய பராமரிப்பு சரி கிடையாது. அதை நாங்கள் அரசாங்கத்திட்ட சொல்லிட்டோம். ஏன்னா தண்டு வந்துட்டு வாங்கினதுலேருந்து மேலே வெள்ளை துணி சுற்றி வேப்பெண்ணெய் போட்டு குளத்துல 6 மாதம், அதுக்கப்புறம் வெயில் 6 மாதம் ஊற வைக்கணும். அதுக்கு உண்டான நடவடிக்கை இங்கே எதுவும் எடுக்கலை. நாங்கள் ஸ்ரீபாத் சார்பில் எல்லாத்தையும் சொல்லிட்டோம், எங்களுக்கு எடுக்கலை. இது வரைக்கும் எங்களுக்கு இங்கே இருக்கிற நிர்வாகம் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. தண்டு வருமா வராதான்னு தெரியாது. ஏன்னா அடுத்த வருஷம் பிரம்ம உற்சவத்துக்கு இப்போ இழைச்சி தண்ணியில் ஊற வச்சு வேப்பன் அடித்தா மட்டும்தான் அடுத்த வருஷம் சாமி தூக்குறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு கன்சாமி கோயிலேருந்து இப்போ இருக்கிற பேலன்ஸ் நாளைக்கெல்லாம் வந்துட்டு சாமி தூக்குறதுக்காக வந்துட்டு அவங்க தந்து கொடுத்துருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.